புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொட்டும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து குறைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை விட்டு விட்டு பெய்தது. தொடர்ந்து கனமழை பெய்ததால் இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனை அடுத்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ் ஆகியோர் உடனடியாக கொட்டும் மழையில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள லாஸ்பேட்டை மெயின் ரோடு, பெத்திச்செட்டிப்பேட்டை, சேத்திலால் நகர், ஜீவானந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உடனடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கூறும்பொழுது, சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா.